ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை கேட்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்கிறான். இதில் இந்த இரண்டில் எது சிறந்த அமல்? இது சிறந்த அமல்? பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் உதாரணத்தோடு சொன்னார்கள். ஏன் பாவ மன்னிப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது, அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான். இது எதற்கு சமம்? பாவங்களில் உள்ளவன் தஸ்பீஹ் செய்வதற்கு சமம். ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அவன் நறுமணம் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான், அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வை நெருங்கி நன்மைகளை செய்கிறது.